எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. இன்று இரவு வியாழக்கிழமை மிக விசேஷமாய் திருமணத்துக்கான ஆலோசனை கூட்டம், எதிர்கால வாழ்க்கைக்காய் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கான இளம் பெண்களுக்கான ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு நடந்தது. அநேகர் இன்றைக்கு எல்லா கிளை சபைகளிலேயும் தேவனுடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டார்கள். அவர் குடும்பத்திற்கான ரட்சிப்பிற்காக, விடுதலைக்காய் எங்களோட விசுவாசத்திலே ஒன்றிணைந்திருந்தார். நிச்சயமாய் நீங்கள் யார் இந்த நேரம் திரையிலைகளை பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்கள் குடும்பத்திலும் ஒரு சூழ்நிலை, ஒரு போராட்டம், கடினமான ஒரு நிலைமையை கடந்து சென்றால் கீழே உள்ள தொலைபேசி எண்ணை குறிப்படுத்திக் கொள்ளுங்கள். உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த, ஒரு ஆலோசனை தேவையானால், ஜெபம் தேவையானால், கண்டிப்பாய் கவலைப்படுவதை நிறுத்தக்கூடிய எந்த நிகழ்ச்சியிலே தேவன் உங்களுக்கான வழிகாட்டுதலை கண்டிப்பாய் கொடுப்பார். இந்த நேரம் ஆவிக்குரிய பாதிப்பினுடைய அடையாளங்களை குறித்த ஒரு வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். ஏனென்றால் பல நேரம் மக்கள் தான் கடந்து போகிற பிரச்சனையை பொதுவான ஒரு பிரச்சனையான மனப்பான்மையில எதிர்கொள்கிறார். அதாவது உலகத்துல எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு, அதனால நானும் கஷ்டப்படுறேன். ஆனா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வேர் மீது, அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு காரணம், ஒரு அடித்தளம். அது மேலோட்டமான கண்ணோட்டத்தோட பார்க்கும் பட்சத்தில் அது சரிப்படுத்தப்பட முடியாது, அல்லது தற்காலிகமாக நிறுத்தப்படலாம், அல்லது மீண்டும் தொடரும். எத்தனை வியாதி சில நேரம் ஒரு மாத்திரையில குறையிற மாதிரி இருக்கு, ஆனா திரும்ப அந்த வியாதி ஆரம்பிக்கும். ஒரு வலி குறையுது, திரும்ப அந்த வலி ஆரம்பிக்கும். சில நேரத்துல உங்க உடம்புல ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு அந்த வலி தாண்டி செல்வதை, பரவி செல்வதை நீங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய தாக்கத்தை இது கொண்டுள்ளது. எனவேதான் இதனுடைய அடையாளங்கள், அறிகுறிகள் வெளிப்படையானது. சிறு வீடியோ கவனிகள், தொடர்ந்த நிகழ்ச்சியில ஒன்றிணைந்திருக்கலாம். உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். அடுத்த அடையாளங்களை கவனித்த நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னதை போல் இது தானாய் மறைகிற காரியம் அல்ல. நாம் இதற்காய் போராடாமல் வெள்ளிக்கிழமையிலே இதுதான் நடைபெறுகிறது. நீங்கள் விசேஷமாய் வெள்ளிக்கிழமையில வரவேற்கப்படுகிறீர்கள். யார் நீங்கள்? இந்த 10 அடையாளங்கள் மாத்திரமல்ல, இதற்கும் தாண்டிய பல அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டால் நீங்கள் எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் தடையில்லை, நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். கர்த்தர் தாமே கண்டிப்பாய் உங்களை விடுதலை செய்ய முடியும். எனவே வெள்ளிக்கிழமையிலே நாம் செய்ய போகிற சிறப்பான நோக்கம் என்ன? இந்த நேரம் நான் உங்களை பீடத்துக்கு வரவேற்க விரும்புகிறேன். உங்களுக்கு நான் காண்பித்ததை போல மீண்டுமாய் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி வெள்ளிக்கிழமை நாம் செய்ய போவது என்ன? நாம் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு பேசினோம். இன்றைக்கு நான் இந்த நேரம் பீடத்தில் இருக்கிறேன். நம்முடைய தலைமை சபை மவுண்ட் ரோட் யூனிவர்சல் ஆலயத்தினுடைய பீடத்தின் மேல் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் யார் 10 அடையாளங்களை சற்று முன்பு வீடியோவில் பார்த்தீர்கள்? ஆவிக்குரிய 10 அடையாளங்கள். கண்டிப்பாய் இந்த அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கெட்டது, இருள் வேலை செய்கிறது என்பதனுடைய தெளிவான அடையாளமா இருக்குது. நண்பர்களே, நம்முடைய சரீரம் இயற்கையிலேயே நமக்குள் இருக்கிற பாதிப்பை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளதாய் தேவன் அதை உருவாக்கி இருக்கிறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம்!
சரீரம் உண்மையிலேயே நமக்குள்ள ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் போது, நான் இப்போது உடல் ரீதியா பேசுறேன். உதாரணமா யாரு நீங்க அஜீரண கோளாறால பாதிக்கப்படுறீங்களோ, நீங்க உணவு உட்கொள்ளும் போது கண்டிப்பா உங்களால அந்த வித்தியாசத்தை உணர முடியும். யாருக்கு ஜீரண பிரச்சனையோ, உணவை உட்கொண்ட பிற்பாடு நீங்க அந்த பாதிப்பை கண்டிப்பா உணர முடியும். அதனுடைய ஒரு வெளிப்பாட்டை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா அதற்கான நடவடிக்கை நீங்கள் நிச்சயமா எடுப்பீர்கள். செரிமானம் இல்லாத ஒருத்தர், உணவு செரிமானம் இல்லாத ஒருத்தர், அல்லது உணவு உட்கொண்ட பிற்பாடு தன்னுடைய வயிற்றுல எரிச்சலை உணர்கிற ஒருத்தர், இப்படியான சில அறிகுறிகள் சரீரம் வெளிப்படுத்தும் போது அதற்கு ஏற்றாற் போல நீங்கள் உணவு வகைகளை, உணவு உண்கிற விதத்தை, நேரத்தை மாற்றிக்கொள்வீர்கள். ஏன்னா இயற்கையிலேயே தேவன் தாமே சரீரம் அறிகுறிகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை உண்டு பண்ணியிருக்கிறார். கண்டிப்பாய் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? இயற்கையாகவே நம் சரீரம் நமக்கு என்ன பாதிப்பு உடல் ரீதியா என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அறிகுறிகள் மீது அனுசரணை இல்லாதவர், அறிகுறிகளை பற்றி அக்கறை கொள்ளாதவர், அந்த உணவு பழக்கத்தை மாற்றிக் கொள்ளாத போது, அந்த உணவு உண்கிற நேரத்துல கவனம் செலுத்தாத போது, தான் உண்கிற உணவுப் பொருட்களை என்னென்ன என்று யோசிக்காத தருணம் பெரிய விளைவுகளை, மிக பெரிய பாதிப்புகளை தன் உடம்புக்கு ஏற்படுத்திக் கொள்கிறார். உடல் உறுப்புகள் சேதமடைவது, நிரந்தர படுக்கை, இப்படியான பாதிப்புகள். அதே போல்தான் ஆவிக்குரிய விதத்திலும் ஆவிக்குரிய அடையாளங்கள் தென்படுகிறது. ஆவிக்குரிய விதத்திலே ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அவருக்கு உணர்த்தும்படி. ஒன்று, இந்த அடையாளத்தை நீங்கள் கண்டும் காணாமல் விட்டுவிடலாம். அல்லது இந்த அடையாளம் உங்களுக்கு தெரிந்து புரிந்து கொண்டு அதை மாற்றுவதற்கான முயற்சியிலே நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் பார்ப்பீர்கள், கண்டிப்பாய் நீங்கள் வெளியே வர முடியும் இந்த ஆவிக்குரிய அடையாளங்களில் இருந்து. எனவே யார் நீங்கள் சற்று முன்பு பார்த்த 10 அடையாளங்களால் பாதிக்கப்பட்டாலும் சரி, அதனை தாண்டிய ஆவிக்குரிய அடையாளங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்ப்பதை போல அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வஸ்திரத்தை நாம் தொட வரப்போகிறோம். நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். காலை 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, சிறப்பு கூட்டம் இரவு 7 மணி. இந்த பரிசுத்த வஸ்திரத்தை நீங்கள் தொடுவீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெளிப்படும்படி, இருளின் கிரியைகளை அழிக்க, பிசாசின் கிரியைகளை அழிக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று வசனம் சொல்கிறது. நண்பர்களே, இயேசு கிறிஸ்து தாமே இந்த கெட்ட கிரியையினுடைய வேலையை நிர்மூலமாக்க முடியும். அந்த சாட்சியை தான் நீங்கள் இப்போது கேட்க போகிறீர்கள். வெள்ளிக்கிழமை கூட்டங்கள், தொடர் சங்கிலி ஜெபம், ஆவிக்குரிய பாதிப்பிலிருந்து விடுதலை பெற. எனவே உங்கள் உடல், அதாவது உங்கள் ஆவிக்குரிய விதத்துல நீங்க அடையாளங்களை பார்த்தீர்களானால் அசட்டை செய்யாதிருங்கள், அல்லது காலப்போக்களை சரியா இன்னும் நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை மட்டுமே இந்த ஆவிக்குரிய பாதிப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும். எனவே இந்த அடையாளங்களை பார்க்கிற நீங்கள் இதை அழிக்க, நீக்க தீர்மானம் எடுங்கள். எங்களோடு இணையும்படி நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். முற்றிலும் இலவசம். இந்த வருகிற வெள்ளிக்கிழமை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். நண்பர்களே, யார் நீங்கள் இந்த வீடியோவை கூர்ந்து கவனித்தீர்களோ, இந்த தொடர் சங்கிலி ஜபத்திலே எங்களோடு விசுவாசத்தை ஒன்றிணைக்க தீர்மானித்த மக்கள், நீங்கள் கேட்க போகிற ஒரு சாட்சி இந்த நேரம் உங்களால் நம்ப முடியாத ஒன்றா இருக்கலாம். அதாவது நான் உங்களுக்கு சுருக்கமாய் ஒரு வரியில சொல்ல வேண்டுமானால், இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்திருக்க முடியாது. ஏறத்தாழ 10 வருடத்தையும் தாண்டி அவர் மரித்திருந்தால் 10, 13 வருடங்கள் கூட கடந்து போயிருக்கு. இந்நேரம் அவருடைய இடத்துல, புதைக்கிற இடத்துல எதுவுமே இருந்திருக்கார், எலும்பை தவிர. ஆனால் என்றைக்கு அவர் தேவன் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார், என்றைக்கு அவர் புரிந்து கொண்டார் என் பிரச்சனைக்கு பின்பாய் ஒரு ஆவிக்குரிய தாக்கம் உள்ளது என்பதை, மேலும் ஒரு கணவனாய், ஒரு தந்தையாய் தன் குடும்பத்தை அவர் நேசித்தார். தன் குடும்பத்தாரை பரிதவிப்புல விடுவதை அவர் விரும்பவில்லை. கண்டிப்பா ஆரம்பத்துல அது சுலகமானதா இல்லை. ஆரம்பத்துல பல போராட்டங்கள், ஆரம்பத்துல அசுத்தம் கொடுத்த ஆலோசனை தெரியுமா, ஏன் நீ உயிரோட இருக்கணும், நீ எப்படியும் இறக்கதான் போற, இந்த கெட்ட பழக்கத்தை இன்னும் அதிகமா போய் வாழ்க்கை முடித்துக்கொள். இதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை. அசுத்தத்திடமிருந்து ஆரம்பத்துல அவரால் அந்த பாகுபாடு, வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பிள்ளைகளுடைய தொடர் ஜெபம் அவர் புரிந்து கொண்டார். என் பிரச்சனை வெளிப்புறமானதல்ல, என் வியாதி சரீரமானதல்ல, ஆவிக்குரிய தாக்கத்தை கொண்டது. மருத்துவர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அதி அற்புதமான ஒரு அதிசயம் நடைபெற்றது. அவர் செய்த தொடர் சங்கிலி ஜபத்தினால் அசுத்தத்தின் கிரியை அவர் வாழ்க்கையில முறியடிக்கப்பட்ட அற்புதமான சாட்சி பாருங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். வணக்கம்.
என் பேர் விஜயபாபு. என்னோடய வயது 53. நான் 18 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். குடி மட்டுமில்ல, பாக்கு, சிகரெட்டு, இது எல்லாமே. இந்த பழக்கத்தினால எனக்கு ஒரு வியாதி வந்தது. அதுதான் டிபி வியாதி. இந்த டிபி வியாதி எப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த பழக்கத்தினால ஒரு நாள் நான் வேலை செய்கிற ஸ்தானத்தில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன். அந்த நேரத்தில் என்னோட நண்பர்கள் சொன்னாங்க, ரத்த வாந்தியில் வரக்கூடாது, எப்படி வந்துச்சு உனக்கு, பரிசோதனை செய்யணும். அப்போது நான் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை செய்யும்போது டாக்டர் என்னை எக்ஸ்ரே எடுத்தார். எல்லாம் பார்த்து, உனக்கு டிபி அது முத்தி போச்சு, இத்தனை நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். அப்போது இத்தனை நாள் எனக்கு தெரியாது டாக்டர். அவர் சொன்ன வார்த்தை, இனிமேல் நீ 6 மாதம்தான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னார். 6 மாதமா? என்ன சொல்கிறீங்க டாக்டர், என்னால் நம்பவே முடியல. ஆமாம், உனக்கு இப்போ தான் நீ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, உன்னோட சரீரத்தில் பல வருஷமாக இந்த வியாதி உருவாக்குறான்னு உனக்கு தெரியல, வியாதி முத்தி போயிடுச்சுன்னு சொன்னான். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, உடனடியாக நீ அட்மிட் ஆகணும் வேணும், அப்போ தான் உனக்கு இந்த சிகிச்சையெல்லாம் பார்க்க முடியும்னா. அப்போது சார் நான் இல்லை டாக்டர், நான் வீட்டில் சொல்லாமல் தனிமையாக வந்தேன். அவர் ஏற்றுக்கல. அது நான் அவர் சில மாத்திரை கொடுத்தாரு. அந்த மாத்திரை வாங்கிட்டு நான் திருப்பி வெளியே வந்து குப்பில் போட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து டாக்டர் எதுக்கு நான் சொன்னார், 6 மாதம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம இறந்துடலாம் அப்படின்ட்டு நான் தீர்மானம். அந்த நேரம் தான் இன்னும் அதிகமாக நான் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து பிறகு வீட்டுக்குள்ளே நான் இரும்பிக்கினே இருப்பேன். ஒரு தடவை இரும்பும்போது வீட்டில் யாருக்கும் சரியாக தூக்கம் இருக்காது. அவர் டாக்டர் சொன்ன விஷயம்னாக்கா, உனக்கு வியாதி முத்ததுனால நீ தனிமையாக இருக்கணும், தனியாக படுக்கணும், தனியாக சாப்பிடணும், எல்லாமே தனிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வியாதி வந்து உனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் பரவுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் அந்த கவலையோட வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் நான் மனசுக்குள்ளே வச்சு நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள் குடிக்கிறதும் அழுவதும். இப்போ என் கையில் பணம் இல்லைனால நான் கடன் வாங்கி குடிப்பேன். இன்னும் அதிகமாக என்னோடய சம்பளம் வாங்கினாலும் என்னோடய சம்பளம் எல்லாமே கடன் குடிப்பேன். ஏன்னாக்கா குடி இல்லாமல் என்னால் இருக்க முடியல. அந்தளவுக்கு நான் ரொம்ப போதைக்கு அடிமையாக இருந்தேன். அந்த நேரம்தான் ஒரு நாள் வீட்டில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன். அப்போது என்னோடய மனைவி பார்த்தாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இறந்துடுவேன். நான் வந்து படிக்கல 8 வருஷமாக படுத்து நின்றேன். அப்போ வந்து எனக்கு கால் வலி, முட்டு வலி, கால் எரிச்சல், கண் தெரியாது, காது கேட்காது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வேலை கூட செய்ய முடியாது. எல்லா வேலை வந்து எங்கள் வீட்டில் தான் செய்வார். அவர் செய்யும்போது அப்போ எப்போ பார்த்தாலும் அவங்க மாமியார் அங்கெல்லாம் சொல்லுவாங்க, வியாதியோடு இருக்க பொண்ணு கட்டினா வியாதியோடு எப்போவுமே வியாதி பழகலன்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்போது பசங்க வந்து சின்ன பசங்க பார்க்குறதுக்காக என்னால் முடியாது, ஒரு டம்ளர் தூக்கிறதுக்காக என்னால் முடியாது. அப்போது வந்து படையில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு வேண்டான்னு சொன்னேன். வேண்டான்னு சொல்லாதம்மா, பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப முடியாது இருக்காது சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்தார், வீட்டுக்குள்ளே வந்தார். வந்துட்டு பிறகு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது அப்போ வந்து என் உடம்புல இருக்க ஒரு அசுத்தா வெளியே வந்துச்சு. ஒரு அசுத்தா வெளியே வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ வரும்போதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய முடியும். எதனா பண்ணணும், திரும்ப சோர்வாக போயிடுவேன், திரும்ப படுத்துக்கலாமான்னு இருக்கும். என்னால் எதுவுமே சாப்பிட்டா கூட வாந்தி எடுக்கும். அப்போ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக குடிப்பார். அவர் குடிச்சிட்டு அவரோட சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் உனக்கு வியாதி, எப்போ பார்த்தாலும் ஜுரம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் உனக்கு சரியாக மாட்டேங்குது, நீ தொலைஞ்சு போ அப்படியே சொன்னார். அப்போது இன்னும் அதிகமாக எனக்கு அந்த நேரத்தில் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து பார்க்குறதுக்கு கிடையாது.
என்னால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல, நான் வியாதி எப்படி வந்துச்சு எனக்குன்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணி அப்படியே கால் போட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்து இருக்கும்போது திரும்ப அந்த பாஸ்டர் வந்தார். நம்ம எப்படி இருக்குமான்னு கேட்டார். கொஞ்சம் பரவாயில்ல பாஸ்டர்னு சொன்னேன். சரி நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வந்த பிறகு உனக்கு வந்து விடுதலை கிடைக்கணும். சரி பார்க்கலாம் போகலாம், நம்ம உடம்புக்காக நம்ம போய் விடுதலை கிடைக்கணும், நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம கணவன் இப்படி இருக்கார், நமக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். போன பிறகு அங்கே சர்ச்சுக்கு போன பிறகு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாஸ்டர் உட்கார வச்சு பேசினார். பேசின பிறகு உனக்கு விடுதலை கிடைக்குமா, உன் உடம்பு நல்லா இருக்கும், நீ பயப்படாத, நீ தைரியமாக இருக்கலாம் சொன்னார். சரி பாஸ்டர் சொல்லிட்டு அப்போது வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போனேன். தொடர்ந்து போன பிறகு எனக்கு முழுமையாக விடுதலை கிடச்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சிட சொன்னார். சரி பாஸ்டர் அதே போல் நான் ஒப்படைச்சிட்டேன். ஒப்படைச்சின பிறகு தான் எனக்கு முழுமையாக எனக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கொண்டேன். அப்போ கணவன் நான் கூப்பிட்டேன், நீ போறியா, நீ போய, ஏன் என்னை கூப்பிடுற, என்னால் கூப்பிடாத, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு, உனக்கு கொடுப்பாரு வா சொன்னார். இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போது சர்ச்சுக்கு வரத்துக்கு கிடக்க என்கிட்ட காசு கிடையாது, எப்படி வரணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. அன்றைக்கி நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இவர் கேட்கும்போது நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும்னாரு. இல்லை நான் போகிறா, அந்த ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, நான் போய் பார்க்கணும், நான் இன்னும் அதிகமாக விடுதலை கிடைக்கணும், நம்ம நல்லா இருப்போம் சொல்லிட்டு அவர்கிட்ட காசு வாங்கி எப்படியாரும் கட்டாயம் போயிடுவேன் சொல்லி கண்ணீரோடு அழுவும் போது சொன்னாங்க. உனக்கு யார் சொன்னது? இல்லை டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் சொன்னார். நான் சொன்னேன், நீ ஏற்றுக்காத, நீ வா, டாக்டர் வந்து ஒரு மனுஷன், அவர் மட்டும் நம்பாத, தேவன் மட்டும் நம்ம, நான் போகிற ஆலயத்துக்கு நீ வா, உனக்கு விடுதலை கிடைக்கும் சொன்னேன். அப்போ எப்படி தேவன் இருக்காரா இல்லையா, தேவனால் முடியுமா நான் யோசிக்க ஆரம்பித்தேன். கடவுளே இல்லையே, எப்படி கடவுள் நம்ம விடுதலை செய்வார்? அப்போ அவங்க வார்த்தை நான் ஒரு கேட்டேன். இல்லை நீங்கள் வந்து பாருங்கள், நான் போகிற இடத்துல நிறைய பேர் விடுதலை ஆக்கியிருக்காங்க, நானும் விடுதலை ஆக்கினேன், என்னோடய வியாதிலேருந்து குணமாயிடுச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் பல வருஷமாக வியாதி விழுந்தேனே, அதனால நான் அந்த இடத்துக்கு போனேன், நீங்களும் வாங்கன்னு சொன்னான். அப்போது நான் அந்த இடத்துக்கு போனேன். முதல் நாள் அந்த இடத்துல உட்காரும்போது தேவனுடைய வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனசு கொடுத்துக்கினே இருந்தது. அப்போது இத்தனை நாள் நான் ஏன் இந்த தவறு செஞ்சேன், எதனால் செஞ்சேன், குடினால் நான் 50,000 ரூபாய் கடன் பட்டிருக்கேனே, இதனால் என்னோடய சரீரம் அழிஞ்சு போயிருக்கு, எதனால் ஏன் சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒவ்வொரு விஷயம் நான் யோசிக்கும்போது அப்போது நான் நேராக பாஸ்டர் இடத்துல போய் பேசினேன். அவர் சொன்னார், தேவன் இன்றைய தினம் உன்னோடு பேசியிருக்கார், நீ தீர்மானம் எடுத்தார்னா கண்டிப்பாக தேவன் உதவி செய்வார். அப்போது பாஸ்டர் சொன்ன வார்த்தை. அப்போது நான் தீர்மானித்தேன், சரி இனிமேல் கொண்டு நான் ஏன் குடிக்க மாட்டேன். அப்போது தீர்மானித்தேன். அப்போது தீர்மானித்த பிற்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். மறுபடியும் மாத்திரை இதெல்லாம் எடுத்து ஒரு 15 நாள் மாத்திரை போட்டு ஒரு 1 மாதம் நான் டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு, உனக்கு என்ன அந்த சளி டெஸ்ட்டில் பார்த்து எந்த விதமான வியாதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ப முடியல, டாக்டரால் நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல. எதனாலக்கா அவர் சொன்ன 6 மாதம் டைம் கொடுத்தாரு எனக்கு. ஆனால் டாக்டர் 1.5 மாதத்துக்குள்ள எப்படி உனக்கு குணமாச்சு, அவரால் நம்ப முடியல. அப்போ நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். தேவன் இருக்கிறார், என்னுடைய தேவன் தான் என்னை குணமாக்கியிருக்கார். அப்போ தான் நான் இன்னும் அதிகமாக தேவனை தேட ஆரம்பித்தேன். தேவன் என்னோடய வாழ்க்கையில் முதலாவது என்னோட குடிப்பழக்கத்தை விடுதலாக்குனார், 2வது என்னோடய வியாதியிலிருந்து குணமாக்குனார். இப்போ வந்து எங்கள் குடும்பத்து சந்தோஷமாக இருக்குது, என் பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்க, என் கணவன் நல்லா இருக்கார், எங்கள் குடும்பத்தில் எல்லாமே விடுதலை கிடச்சிருக்கு. என்கிட்ட வந்து கெட்ட எண்ணம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லா பழக்கம் வந்துச்சு, திட்டுவேன், அசிங்கமாக பேசுவேன், இதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவை தேடினேன். இப்போது பரிசுத்தாவை எனக்குள்ளே இருக்குது, நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறேன். இந்த பரிசுத்தாவின் ரட்சிப்பு தான் நமக்கு மிக முக்கியமானது.
அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்ன போல் பரிசுத்த ஆவியை நான் தேட ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி செய்வார், எனக்குள்ள ஒரு குழப்பம். அப்போ தான் பாஸ்டர் சொன்னது போல் நான் கேட்டு ஒரு வார்த்தை கவனிச்சு பிறகு நான் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இன்று தினம் என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, என்னோடய மனைவி சந்தோஷமாக இருக்காங்க, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நான் என்னோடய வாழ்க்கை நாள் முழுவதும் தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருப்பேன்னு சொல்லி நான் இருக்கேன். இந்த சாட்சி நிச்சயமாய் உங்களுடைய கண்களாலே, உங்களுடைய புத்தியாலே புரிந்து கொள்ள முடியாத ஒன்றா இருக்கலாம். ஆனால் அதிசயம் தேவன் இன்றும் செய்கிறார் என்பதுதான் உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். எனவே நண்பர்களே, கவலைப்பட்டு கலங்கி தவறான முடிவுகளுக்கு செல்லாதீர். இந்த நேரம் கூட படிப்பிலே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்பதை போல உங்களுடைய வகுப்பினுடைய அந்த சூழ்நிலை, உங்களுடைய பெயரை நீங்க அனுப்பலாம். உங்களுக்காய் நாங்கள் இந்த நிகழ்ச்சி இறுதியில ஜெபிக்க போகிறோம். தாய்மார்கள், அந்த தந்தையர், குடும்பத்தினர் எந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, மனசை தளர விடாதீர். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அதற்கு ஆதாரமா நாம் ஒரு அதி அற்புதமான இன்னொரு சாட்சியை கேட்க போகிறோம். இந்த சாட்சியினுடைய இறுதியிலே நாம் நம்மை ஒன்றிணைக்க போகிறோம். ஜெபத்திலே தேவனை தேடும்படியாய். நண்பர்களே, உங்களுக்காய் உதவி கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஞாயிறு முதல் ஞாயிறு வரை யூனிவர்சல் ஆலயம் திறந்திருக்கிறது. மேலும் நீங்க வாட்ஸ்அப்ல இந்த நேரம் உங்களுக்கு செய்தி அனுப்பலாம். மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்ட ஒருத்தரா நீங்க இருக்கிறீங்க, குடும்ப பிரச்சனை, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கான வழிகாட்டுதலை கொடுப்பார். நீங்கள் உண்மையாய் அவர் உதவியை தேடும் பட்சத்திலே இந்த சாட்சி பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். என்னுடைய பேர் ராணி நொரோரே. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு 2019 வந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னாடி என்னுடைய மாத விடாயில எனக்கு பிரச்சனையானது இருந்தது. அதாவது ஒரு 3 வருஷமா எனக்கு மாதவிடாய் நிற்காம போன காரணத்தினால நான் எப்பொழுதுமே அனுசரணையா இருந்தேன். நான் ரொம்ப ஒல்லியாக ஆரம்பிச்சிட்டேன். இதனால நான் எப்பொழுதுமே என்னுடைய உடம்புல இருந்த ரத்த அழுத்தம் கீழான நிலையில இருந்தது. இதே மாதிரி சூழ்நிலை தொடர்ந்து இருக்கும்பொழுது என்னை ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்து இப்படியாகவே நடந்துட்டு இருந்தது. ஏன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. இந்த பிரச்சனையினால நான் அநேக பணம் மருத்துவமனையில செலவழிச்சேன். அதாவது ஏறக்குறைய ஒவ்வொரு மாதமும் நான் 3000 செலவு பண்ண வேண்டியதா இருந்தது. நான் ஒரு 1.5 வருஷமா தொடர்ந்து ஒரே டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய மாதவிடாய் அதிகமா போன ஆரம்பிச்சதுனால அந்த நேரம் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். எனக்கு சுயநினைவே இல்லாம போயிடுச்சு. ஒரு 5 நாள் பிற்பாடு தான் எனக்கு நினைவே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்ன ஆச்சுன்னு. நான் அந்த நேரம் கண்ணு முழிச்சு டாக்டர் கிட்ட கேட்டேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, நீ 4 நாளுக்கு முன்பாகவே மயக்கம் போட்டு விழுந்துட்ட. 4 நாளா நீ எழுந்துக்கவே இல்லை, எதுவுமே சாப்பிடல. 4 நாளுக்கு பிற்பாடு மட்டும்தான் உன்னால எழுந்துக்கவே முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலைக்கு பிற்பாடுதான் எனக்கு தெரிய வந்தது என்னுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய நண்பர் மூலமாக. நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி வியாதியில இருக்கிறதுனால அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உனக்கு இருக்கு அப்படின்னு. அவங்களும் சொல்லியிருந்தாங்க நானும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு. எனவே நானும் ஒரு நாள் அவங்க கூட போகலான்னு நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு போகும்போது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டமா இருந்தது. யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ளாக போன வெள்ளிக்கிழமை கூட்டத்துல நான் நல்ல அனுபவத்தை பெற்றேன். ஏன்னா அந்த இரவு நான் நல்லா தூங்கினேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கமே இரவுல வராம இருந்தது. ஆனா அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு நான் நல்லா தூங்கினேன். ஏன்னா சாதாரணமாவே நான் ஒரு நாள் தூங்கணும் அப்படின்னா விடிய காலம் 3 மணிக்கு 4 மணிக்கு மேலதான் எனக்கு தூக்கமே வரும். ஆனா அந்த நாள் நான் ரொம்ப சீக்கிரமாவே தூங்கிட்டேன். அதுக்கு பிற்பாடு ஒரு 3 மாசத்துக்கு மேல நான் தொடர்ந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். அப்போ அங்கிருந்த போதகர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, நான் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்படிக்கு. அந்த ஆலோசனையை நான் ஏத்துக்கிட்டேன். நான் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பிச்சேன். நான் பழைய ராணியா இனிமேலும் இருக்க விரும்பல. நான் என் வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்த விரும்புறேன்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஏன்னா முன்பாக நான் எப்பவுமே கோவமா இருக்க ஒரு நபரா இருப்பேன். ரொம்ப சீக்கிரத்துல எனக்கு கோவம் வந்துடும். என்னுடைய கண்களை பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு வெறுப்பானது வெளியே தெரிஞ்சது. நான் என்னுடைய கணவரோட அவ்வளவா சண்டை போட மாட்டேன். ஆனா அவர் தெரியாம ஏதாவது விஷயம் சொல்லிட்டாரு வாய் தவறு அப்படின்னா எனக்கு அவ்வளவு கோவம் வரும். நான் தொடர்ந்து அந்த விஷயத்த வச்சு சண்டை போடுவேன். இந்த மாதிரி நான் எப்பொழுதுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதுனால அவர் அதிகமா வீட்டுல இருக்க மாட்டார், வெளியே இருக்குதான்
அவர் தேர்வு செய்வார். அந்த நேரம் தானியேல் உபவாசம் ஆலயத்துல நடந்துட்டு இருந்தது. நான் அதுல பங்கேற்றேன். நான் என்னுடைய தியாகத்தை தேவனுக்கு முன்னாடி அர்ப்பணித்தேன். தானியேல் உபவாசத்துல நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். சந்தோஷம், சமாதானத்தை எனக்குள்ளாக நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக முழுமையான சந்தோஷம் இருந்தது. அந்த உறுதி எனக்குள்ளாக இருந்தது. நான் எனக்குள்ளாகவே முழுமையா சந்தோஷமா இருந்ததுனால ஆத்துமா மீது எனக்கு விருப்பமானது ஏற்பட்டது. இனிமேலும் முன்னாடி இருந்த ராணி இல்ல. முன்னாடி இருந்த ராணிக்கு எப்பவுமே பொறாமையானது இருந்தது, அந்த வெறுப்பானது இருந்தது. ஆனா இன்னைக்கு எனக்குள்ளாகவே முழுமையான வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்னுடைய குடும்பத்தார் சந்தோஷமா இருக்காங்க. என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. முன்பாக எப்பவுமே வீட்டுல சண்டை இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லாம நாங்க சந்தோஷமா இருக்கோம். நான் இனிமேலும் அதிகமா கோவப்படுறது இல்ல. முன்னாடி நான் எப்படி சண்டை போட்டனோ அதே மாதிரி இனிமேலும் நான் சண்டை போடுற நபரா இல்ல. ஏன்னா சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்ததுனால யூனிவர்சல் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ளாக அது ஒரு பரலோகம் போல இருந்தது. ஏன்னா எதெல்லாம் என்னால இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ள முடியலையோ அது எல்லாவற்றையுமே நான் யூனிவர்சல் ஆலயத்துல கண்டடைந்தேன். நான் நம்புகிறேன் நீங்கள் தண்ணீரை ஆயத்தப்படுத்தி இருப்பீர்கள். நண்பர்கள், இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே ஒரு அருமையான வீடியோ ஒளிபரப்பா கூர்ந்து கவனிங்கள். தேவன் நம்ம எல்லோருக்கும் கொடுக்கிற ஒரு விழிப்பாய் நிச்சயமாக இருக்கும். இந்நேரம் ஜபத்துக்காய் நம்மை ஆயத்தப்படுத்தலாம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, இந்த சமயத்திலே கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோர்கள், குடும்பத்தினர், மாணவ மாணவிகள், எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் வாழ்க்கையில கடந்து சென்று கொண்டிருந்தாலும் தேவன், இந்த சமயம் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் மகத்துவமான கரத்தை நீட்டி, சர்வ வல்லமையான கரத்தை நீட்டி தேவன், நீர் மட்டுமே செய்யக்கூடிய அதிசயத்தை அவர் வாழ்க்கையிலே செய்யும். நீர் மட்டுமே செய்யக்கூடிய அதிசயம் வேறு யாராலும் முடியாது. அதன் அடையாளமா இந்த தண்ணீரை நீர் அபிஷேகும்படி கேட்கிறேன். இந்த நபர் மனதிலே மிகுந்த பாரத்தோடு சுமையோடு இருக்கிறார். எங்களுக்கு பெயர்களை அனுப்பினவர்கள், படிக்கும் வகுப்பை அனுப்பினவர்கள், அல்லது யாரெல்லாம் தங்கள் சூழ்நிலைகளை வாட்ஸ்அப்பிலே தெரியப்படுத்தியிருக்கிறார்கள், தொலைபேசி வழியாய் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், இந்த ஒவ்வொருவரும் இந்த ஜபத்திலே பிரசன்னத்திலே கொண்டு வரப்படுகிறார்கள். கர்த்தர் தாமே மகத்துவத்தை அவர்கள் வாழ்க்கையில விளங்க செய்வார். ஜபத்தை கேட்டு நீர் பதிலளிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். மக்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள். சமாதானமான இரவா இருக்கட்டும். நாளை உங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ,
யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?